நம்ம யோசிப்போம், கர்த்தர் எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரே, என்னால கொஞ்ச காலம் கூட அந்த சந்தோஷத்தை என்னால் அனுபவிக்க முடியல, கொஞ்ச காலம் கூட இந்த சந்தோஷத்தை என்னால் தக்க வைத்துக் கொள்ள முடியல, வந்த உடனே போன மாதிரி இருக்குதே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விக்குறியோடு இருக்கலாம். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. இது யார் தெரியுமா சொன்னா? யோபு சொன்னாரு. யோபுக்கு எல்லாம் இருந்துச்சு, அதே மாதிரி எல்லாம் அடுத்தடுத்த எல்லாத்தையும் இழந்து போனாரு. அதன் மத்தியிலும் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அப்படி அவர் அறிக்கை பண்ணோன்னு என்ன தெரியுமா நடந்துச்சு? யோபின் முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களினாலே நிறைந்திருந்துச்சு. இன்னைக்கு நீங்க யோசிக்கலாம், ஐயோ சந்தோஷம் எனக்கு கொஞ்ச காலம் கூட இல்லையே, உடனே போன மாதிரி இருக்கே. இல்ல, உங்களுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், உங்களுடைய பின்னிலைமை அது அதிக ஆசீர்வாதம் உள்ளதாக தேவன் அவர் கொண்டு வருகிறவராக இருக்கிறாரு.